ஐயப்பள்ளி வடிவல்லனே உழைப்பாளிகள் தினமான உழைப்பாளியை பார்க்க வந்த உழைப்பாளி வருக 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 உழைப்பாளியே. அணிகள் வரமாட்டார்கள் வந்துட்டார்ல தொழிலாளர் தினத்துக்கு மண்பாண்ட தொழிலை பார்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏமா இது மண் சட்டியிலே செஞ்சதாமா? இந்த என்ன என்ன கை வண்ணா என்ன கலை வண்ணா? அதான் மானாமர மகிமை. மானாமரியோட மகிமையா தானே? மகிமை மகிமை. இது வந்து விளக்கு மாதிரியே தெரியலையே, ஒரு கோயில் மாதிரிலையா இருக்குது. இது கையாலே செஞ்சதானா? கல்லிலே கலைவண்ணம் கண்டான், மண்ணிலே கலைவண்ணம் கண்டான், இது மண் பாதி பொன் பாதி என கையோடு தந்தான். தந்தனா தனனா அது என்ன? அது கொண்டாக்கா அக்கா அதை கொடு. இது கையில செஞ்சதானா? இதுவும் மானாமதுர மண்ணுதான். இதுவும் மானாமதுர மண்ணுதான். அது இந்த தொழிலாளர் தனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தனைக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னும் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கின்ற போல பார்க்கலாமா? வாங்க அப்படியே போய் பார்ப்போமா? வாங்க அப்படியே வாங்க. எங்கிட்டு போறது? வாங்க. ஆஹா என்னையா இது? மனசுல பட்டதை பூரா மண்ணுல செஞ்சு வச்சிருக்கீங்க. மானாமதுர மண்ணுல. ஆமா இது என்னது? இது என்னது? ஐயா இது வந்து மண்ணுல செஞ்சதுங்கய்யா. இது வந்து உள்ளுக்க லைட் போட்டு வீட்டுக்குள்ள அலங்காரத்துக்கு வச்சோம்னா ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இது எப்படி அச்சில் செஞ்சதா? இல்ல கையிலேயே பண்ணது. உள்ள லைட்டை போட்டு அந்த உள்ள அந்த ஓட்டையில பூரா பல டிசைன்ல வெளியில வெளிச்சம் வரும். ஏதோ கஷ்டப்பட்டு வேலை வச்சு வீட்டுக்குள்ள வந்து நுழையில இதை பார்த்தோம்னா மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்களா? சண்டால பாய் மக்கா. என்னையா அது? கல்லுல செய்யற மட்டும் சிற்பி இல்லையா, மண்ணுல செய்யற நீங்களும் சிப்பி தான். பிரமாதமா இருக்கு. ஆமா இது என்னது? இதுங்கயா அணையா விளக்குன்னு சொல்லுவோம். அணையா விளக்கு? ஆமா. இப்ப வெறும் விளக்கு மட்டும் வெளியில வச்சோம்னு சொன்னா வந்து காத்து பட்டு சீக்கிரம் அணைஞ்சிரும். ஆமா. இது வந்து உள்ளுக்கே இருக்கு, அதனால காத்து பட்டாலும் ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா எரியும். அப்ப டெய்லி எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். ஆமா டெய்லி எண்ணெய் ஊத்தி ஒரு ஆள் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும். சம்பளம் எடுத்துறது. சரி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஆமா இது என்னது? இது என்ன? இது வந்து இப்ப வெயில் இல்ல இப்ப வெயில் அதிகமா போடுதுங்கல்ல, அதனால குளிர்ச்சியா இருக்கணுங்களுக்காக தயிர் இதுல ஊத்தி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா தயிர் மோர் எல்லாம் ரைட். இது என்ன அது? ஐயா இதுங்க வந்து மண்ணிலே நாதஸ்வரம் ஒண்ணு பண்ணிருக்கோம் ஐயா. மண்ணால செஞ்சதா? ஆமா மண்ணுல செஞ்சது. ஊதுனா சத்தம் வருமா? கண்டிப்பா பயங்கரமா சவுண்ட் வரும். நசமா? சத்தியமா சொல்றேன். இப்ப நான் ஊது. சரி. ஐயா மறுபடியும் உனக்காண்டி இன்னொரு ஊதுறேன். வரலன்னு வச்சுக்க, இதை வச்சு வண்டி ஓடிச்சு விடுவேன். எங்க சத்தம் வருது? ஐயா இது ஊதுமியா, ஆனா நீங்க நினைச்சா அது ஊத மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஊதி காட்டுங்கப்பா. என்னையா திங்கிற? என்னாச்சு? இந்த வேற உன் பேர் என்ன? ஆர்மம். ஊதியா ராசா? வடிவேலுக்கு அப்புறம் ஆர்மம் தான். அது எங்க அமுக்கு. இது இருக்கு மூச்சுக்கு சென்ற போது ஊத முடியுமா இல்லையா? இல்ல ஊத வர வீம்பா ஊதி ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடாதயா. எங்க பார்த்து ஊதியா? ஊதியா எங்க என்ன இருக்க? ஊது, நான் பாக்குறேன். இப்ப வேற அவனுக்கு கொடு. எங்க பாப்போம்? ஆர்மா அசத்தனப்ப எட்டனா பாட்டு பாடு. எட்டனா பாட்டு. போதும் போதும். உன் இசைக்கு பாண்டிய நாடே அடிமையாயிருச்சு. போதும். ஆமா ஏன் என்ன தம்மு இல்லையா? தம்முன்னு உடம்புல கொஞ்சம் தம்மு பத்தாமத்தே இருக்கு. அப்படியே ரெண்டு சீரட் கொடுப்பாயோ? இல்ல அதெல்லாம் நான் பழக்கம் இல்ல. எந்த தம்மு இல்ல உனக்கு? இதா இது நல்லா ஊதும்ல? இது நல்லா ஊதும். என்னையா அது? என்ன கையில அழகான அலங்கார பொருளும் செய்யறீங்க, இசை பொருளும் செய்யறீங்களே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது கையாது? எந்த கை? இந்த கையில நீ என்னென்ன செஞ்சிருக்க? இந்த கையில நாதஸ்வரம் பண்ணி இருக்கேன். ஆமா ஆமா. இவன் யாருவே? ஏன் மகன்? ஓமனா? ஆமா. ஓமனா இல்ல நீ அவனுக்கு நீ மகனா? இல்ல எனக்கு தேவை மகன். யார் அப்ப? நீ சத்தியம் பண்ணு. நான் அப்பேன். உனக்கு மேல இருக்கான் அவன். நான் அப்பேன், அவன் என் மகன். அப்படியா? ஆமா. அவனுக்கு பானை செய்வானா? பானை கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் பழகுறாரு. யானை செய்வேடா? செய்ய மாட்டியா?
இந்த கையில என்ன செஞ்சிருக்க நீ? இந்த கையில டிசம்பர்ல எல்லாம் பண்ணிருக்கேன். பானை செஞ்சிருக்கேன், சட்டி செஞ்சிருக்கேன், குதிரை செஞ்சிருக்கேன், ஞானம் செஞ்சிருக்கேன். கைகளே உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. எவ்வளவு பெரிய கலைஞர், ஆளை பாரு, வீசம்படி உலகம் மாதிரி இருக்கான். என்ன பின்றானுங்க. உன் பேர் ஆர்மோ, உன் பேர் என்ன? மணிபாரதி. உங்க அம்மா யாரு? நாகம்மாள். எங்க இருக்குது? இந்த அம்மாவா? இன்னும் ஒன்னோட பெருசா இருக்கு இந்த அம்மா. அது கொஞ்சம் தண்ணி குடிச்சோன்னா வளர்ந்துட்டாங்க. தண்ணி அப்படி தண்ணி. அப்படியாம்மா? ஒரே பையனாவே? யாரு? சரி, ஒரு பொண்ணு ஒரு பையன். நீ என்னடா படிச்சிருக்க தம்பி? படிச்சு என்ன படிக்கிற? 7வது. ஆமா, படிக்கிறியா? இங்க வேலைக்கு வந்துட்டியா? படிக்கிறேன் சார். படிச்சுக்கிட்டே வேலை செய்யற. அப்பயும் பானை செஞ்சா நீ ஞானம் செய்யற. சரி, நல்லா படிங்க. படிப்பையும் விட்டுறக்கூடாது. ஏன் நடிப்பையும் பாரு, உன் படிப்பையும் பாரு, பானையும் பாரு. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுதாயி. என்ன கேள்வி கேட்க? நாங்க பொழுதனைக்கு இந்த வேலையை பார்த்து நாங்க வீட்டுக்கு போனா உங்க காமெடியை பார்த்து சிரிக்கிறோம். நீங்க என்ன செய்யறீங்க? அருமையான கேள்வி இல்ல. அதாவது நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல போய் என் காமெடியை பார்த்து சிரிக்கிறீங்க. நான் மறுநாள் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக முதல் நாள் ரூம் போட்டு யோசிக்கிற வேலையில இறங்கிடுவேன் நான். இதான் என் வேலை. ஆமா, உன் பேர் என்னம்மா? என் பேர் நாகம்மா சார். அது என் தாய மாமியா பேர். இது நாகம்மாவா? அருமையான பேராச்சு. ஏமா நீ என்ன கேள்வி போறீங்க? மண்சட்டியில மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அம்மா கேள்வி கேட்ட. என் வீடு வாசல் பூராமே சட்டி முட்டிமா தானே கிடந்துச்சு. அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தவன் தான் அந்த வடிவேலு. இந்த சட்டியில் தான் மீன் குழம்பு சாப்பிட்றது, பழைய சோறு அதெல்லாம் வச்சு சாப்பிட்றது, நீராகாரத்தை பூரா இதெல்லாம் ஊற்றி இன்னமும் எங்கள் அம்மா அப்படி தான் எனக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடையில இப்போ மெட்ராஸில் நடிக்கிறதுக்கு போனேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு எடுவட்டவை என்ன பண்ணா, இதில் மீன் குழம்பை வச்சு, எங்கே பெரிய பைசார் ஹோட்டலில் இதில் மீன் குழம்பை வச்சு ஏங்கிட்டு 5600 பில்லு வாங்கிட்டாமா அந்த எடுவட்டவை. இந்த பௌத்தரத்தை நான் எங்கே போய் சொல்கிறது? இதில் லேசாக கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி விட்டு மண் சட்டியில் மீன் குழம்பு சாப்பிட்டீங்களான்னா, ஆகா நம்ம ஊருக்காரங்க போட்டுருக்கு, சரி பயிற்சி கொடுப்பா அப்படின்னு பில்லு ஏங்கிட்டு 5600 வாங்கிட்டு போயிட்டான். அன்றைக்கி தான் முள்ளு உள்ளே உணர்ந்து குத்துச்சு. நச்சுக்கு 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 நச்சுக்கு. அதுலேருந்து ஹோட்டலுக்குலாம் போகிறதில்ல, நேராக வந்து எங்கள் அம்மாட்ட ஒரு 500 ரூபாய்க்கு மீனை வாங்கி கொடுத்து சட்டியில் வச்சு சாப்பிட்டு நல்லா வாழ்றது. உலகத்திலே வந்து இதில் வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா அது மாதிரி சுகம் எங்கே இருக்குது? உண்மையிலே உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். இந்த தொழிலை இன்னும் மறக்காமல் அழகாக கைவண்ணத்தோடு செஞ்சு மக்களை கவர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? தயவு பண்ணி தொழிலை விட்டுறாதீங்க. என்னைக்கும் விட மாட்டோம். ஆமாம், பிணைஞ்சு தானே செய்றீங்க. காலில் மிதிப்பீங்களா? 2 மணி நேரம் மிதிப்பாங்க. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ஏ மணிபாரதி. உனக்கு எந்த காமெடி பிடிக்கும்? அம்மா அம்மம்மா அம்மா. பயங்கரமான இருக்காங்களே. என்ன காமெடி பிடிக்கும்? அம்மா அம்மம்மா அம்மா. வேற காமெடி என்ன பிடிக்கும்? வரும், ஆனா வராது. உனக்கு என்ன காமெடி பிடிக்க ஆரம்பமா? பாஞ்சாலங்குளு சார், நீங்க வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பீங்க, அங்கே 2 பேரும் உட்காந்துக்கு இருப்பாங்க. என்ன குருன்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு போவீங்க. ஒருத்தன் இங்கிட்டு ஓடுவேன், ஒருத்தன் அங்கிட்டு ஓடுவேன். நீங்க என்ன ஆடுவீங்க? நீங்க அந்த கொம்மாக்கார தெரிச்சுக்கிட்டு ஓடுவீங்க. போயிட்டு திரும்பி வருவீங்க கீழே. முடியுமா முடியுமா? சிறுத்தடா நாங்க அப்படின்னு சொல்லிங்க சார். அது எப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப பார்க்கும் போல சிரிப்பு வருது. எப்ப பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு. அம்மா அம்மா நாகம்மா, என் மாமியா அம்மா, உனக்கு என்ன காமெடி பிடிக்கும்? எனக்கு இந்த ஓலப்பாய் விரிச்சு குப்பர குப்பர விழுவீங்களா சார்? ஓலப்பாய் எவனோ செய்வனை வச்சுட்டாங்கடா. ரொம்ப பிடிக்கும் சார். அந்த காமெடி அடிக்கடி பாப்பீங்களா? போர் அடிக்கிறது இல்ல. வேலை முடிச்சவன சாயங்காலம் அந்த அலுப்பை பூரா போக்குறது காமெடி தான். நம்ம காமெடி தானா? மருந்து மாதிரி ஆயிப்போச்சு இல்ல? ஆமா, காய்ச்சல் வந்தா மருந்து மாத்திரம் சாப்பிடுறோம்ல. ஆனா சந்தோஷமா இருக்கணும்னா உங்க காமெடி பார்த்தா என்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? கண்டிப்பா. நல்லா என்ஜாய் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஆமா, இந்த சொசைட்டிக்கு மொத்த முதலாளி யாரு? முதலாளியே கிடையாது. முதலாளி இல்ல, தலைவர் எடுக்கிறது. இப்போ கூட்டுறவு தான். கரெக்டா சொன்னீங்க. ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நீங்கள் ஒரு தொழிலாளி. இன்றைக்கு வாங்க, நம்ம போய் அப்படி எல்லாத்தையும் சுத்தி பாப்போம். காட்டுறீங்களா? வாங்க போங்க. கடை மன்ற பார்க்க போமா? கடத்தை காட்டுங்க, கடத்தை காட்டுங்க, குடத்தை காட்டுங்க, எல்லாத்தையும் காட்டுங்க. வாங்க.